everyone, welcome to Udaya Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் மாதிரி நம்ம வீக் டே ஸ்பெஷலும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனே அப்டேட் பண்ண முடியும். வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பணியாரக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அஞ்சு பணியாரம் மட்டும் சொல்ற மாதிரி நல்ல வெங்கல பீஸுங்க, கட்டி வெங்கலமா இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, ரொம்ப அழகாவும் இருக்குது பார்க்கிறதுக்கு. 6 இன்ச் இருக்குது வித் ஹைட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாரோட ஃபேவரட் ராயல் பவுல் தான். அந்த காலத்துக்குள்ளது இங்கே பாருங்கள், 100 இயர்ஸ் ஓல்டுனா மட்டும்தான் இந்த மாதிரி வெட்டெழுத்து இருக்கும். எவ்வளோ அழகான பீஸுன்னு பாருங்கள். உள்ளே அப்படியே நீட்டாக இருக்குது, வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4.8 இன்ச் இருக்குது சொல்லுவாங்கல்ல, அதாவது நாளிலேயே வெங்கல நாளி இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. அந்த காலத்தில் கையாலே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கை மாறி போகும்போது இன்னொருத்தவங்க மருதம்மாள்னு யாரோ ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க போல். இந்த மாதிரி டாட் வச்சு, ஆனால் இது வந்து 100 இயர்ஸ் ஓல்டு தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கை மாறும்போது மாற்றி எழுதிப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி டாட் இருக்கும். மற்றபடி இது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கடையில் கொடுத்து வாஷ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கடையில் கொடுத்து வாஷ் பண்ணும்போது அந்த பழைய தன்மையை வந்துட்டு போயிட்டு இப்போ புதுசாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் பாலிஷ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம ஹேண்டால் மட்டும் தான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த காலத்து பொருளை நீங்கள் அவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கணும். அதனால மட்டும் தான் நம்ம வந்துட்டு எதையுமே நம்ம பாலிஷ் பண்ணி விற்கிறது கிடையாது. நமக்கு சில ப்ராடக்ட் அதுவே பாலிஷ் ஆகி வரும், சில ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். நம்ம கையாலே ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கழுவிடுறோம். நீங்களும் ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கூஜா எல்லாருமே நெய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு கொண்டு போகும்போது நெய், அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம பிரசாதம் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள கிளாஸோடு இருக்குதுங்க பாருங்கள், கிளாஸுமே அவ்வளோ நீட்டாக இருக்குது. எல்லாமே உள்ளேயும் ஃபுல் க்ளீனு, அப்படி பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்குது. ஆனால் வெங்கலம் தான் இதோட மெட்டீரியல். அதாவது நான் பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் நல்லா இருக்குது, உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 6.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஒரு மினி கூஜா, இது வாழைப்பூ டிசைன்னு சொல்லுவாங்க. வாழைப்பூ வந்துட்டு இப்படி இருக்கும்ல, அதை மாதிரியே இருக்கும். அதனால இது வாழைப்பூ டிசைன் சொல்லுவாங்க. இங்கே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளேயுமே இதுலேயுமே பாருங்களேன், அந்த காலத்துக்குள்ளது பீஸு குட்டி கிளாஸோடே கிடச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் கிளாஸோட கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி கிளாஸோட கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பூஜாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. பூஜை ஸ்டாண்டு, நம்ம சாமி இல்லைனா விளக்கு வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே டிசைன் தான் பண்ணியிருக்குது. அந்த ஒவ்வொரு கால்லையுமே டிசைன் பண்ணியிருக்குது. ஸ்டாண்டில் பார்த்துக்கோங்க, நல்ல மெட்டீரியல், பிரான்ஸ் தான் இது, பிராஸ் கிடையாது. நம்ம தண்ணி குடிக்கிற சொம்பு தான் இது. நம்ம உள்ளேயும் நீட்டாக இருக்குது. நம்ம வாங்கிட்டு போய் நீங்கள் நல்லா ஒரு டைம் மட்டும் கையால் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, சாண்டல் பவுல் தான் இது, சாண்டல் வச்சுக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு திருநீர் கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த காலத்துக்குள்ளதுங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா செம்ம பிளாக்காக இருந்துச்சு. நம்ம கழுவி கையாலே ஹேண்டில் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. ஃப்ளவர் கூட தாங்க இது, பூக்கூடன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்குது. என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் தான். கீழேயும் ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்குது. நல்ல ஒரு பீஸுங்க, ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளேயா இருக்கட்டும், இந்த ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு இருக்கட்டும், உள்ளே ஃபுல்லாக டிசைனு. இதுலேயும் பாருங்கள், மேலே ஃபுல்லாக டிசைனு. 7 இன்ச் இருக்குது மேலே. ஹைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. பார்த்தா நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணால் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸும் ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணுவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெண்டி, அந்த காலத்து கெண்டிங்க, 100 இயர்ஸ் ஓல்டு. இங்கே பாருங்கள், வெட்டெழுத்து இருக்கும். அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கெண்டி தான், ஸ்மால் கெண்டி தான். பார்க்குறதுக்கு ஷேப்பே பாருங்களேன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுல்ல. பால் செம்பு, நம்ம குழந்தை முன்னாடி காலத்தில் இதில் தான் பால்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செம்பு தான் இது. இங்கே பார்த்துக்கோங்க, நீட்டாக தான் இருக்குது. 3.5 இன்ச் இருக்குது. பாருங்கள் வீடியோவில். இப்போ நம்ம வந்துட்டு இதில் இஞ்சி பூண்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இதில் வெத்தலை தான் இடிப்பாங்க. நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு இல்லை, உள்ளே ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு அந்த மாதிரி மிளகு அதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்படி இருக்கிறதுக்கு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பீஸாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. நல்லா கட்டி வெங்கலங்க, பிரான்ஸ் தான் இது இதோட மெட்டீரியல். பாருங்கள், மினி காப்பர் செம்பு தாங்க இது. ரொம்ப குட்டியாக இருக்குது. குட்டி இதுலேயுமே இவ்வளோ கிளி போட்ட டிசைன் வந்துட்டு எப்பயாச்சும் தான் ரேராக கிடைக்கும். பெரிய பெரிய செம்பில் இந்த மாதிரி கிளி போட்டது கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி இதெல்லாம் ஆன்டிக் பீஸுங்க. இங்கே பாருங்கள், இதில் அந்த காலத்து வெட்டெழுத்து கூட இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான், ஆன்டிக் பீஸ். ரொம்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இது வந்து குட்டியாக தான் இருக்குது. ப்ரைஸ் என்ன இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஆன்டிக் பீஸு. கிடைக்காத பொருளுக்கு மட்டும்தானா வந்துட்டு ரொம்ப அதிகமான ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா அதோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட பொருளோட மதிப்பும் இருக்குங்க கண்டிப்பாக. ஆன்டிக் கிளாஸு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. பாருங்கள், நான் வந்துட்டு வாஷ் பண்ணாமல் தான் காட்டுறேன். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ஆன்டிக் கிளாஸ்னால தான் வாஷ் பண்ணிக்கல. இதெல்லாம் வந்துட்டு நார்மல் வெங்கல கிளாஸு. நம்ம காஃபி குடிப்போம்ல வீட்டில், அந்த மாதிரி கிளாஸஸ் தான் இது. நம்ம இதெல்லாம் பால் குடிச்சோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நீட்டாக தான் இருக்குது.
இது வந்துட்டு பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க. காப்பர்லேயே பஞ்ச பாத்திரம். இந்த மாதிரி காப்பரில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. காப்பர் பீஸ்லாம் தீர்த்தம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வெட்டெழுத்து கூட இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுது 100 இயர்ஸ் ஓல்டுனா மட்டும்தான் இந்த மாதிரி வெட்டெழுத்து வரும். நாளி ரொம்ப அந்த காலத்துக்குள்ள நாளிங்க. அசோக சக்கரா, ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் போட்டு வித்தியாசமான இருக்கக்கூடிய நாளி. ஃபுல்லாகவே பிரான்ச் தான், அதாவது வெங்கலம் தான் மெட்டீரியல். என்னோட ஃபேவரட் கும்பா. சாப்பிட்றதுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் வந்துட்டு பசி எடுக்கும்போது அவ்வளோ பசியில் இதில் தான் போய் சாப்பிடுவாங்களாம்மா. இதில் சோறு ஃபுல்லாக போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. முறி வெங்கலம் தான் இது. இதோட மெட்டீரியல் நார்மல் பிரான்ச் கிடையாது. முறி வெங்கலம் சொல்லுவாங்க. லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச் தான் இது. 4 இன்ச் ஹைட் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய கடாய் இது. இது வந்துட்டு என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான். அதாவது கேரளா பிரான்ச்சில் பண்ண கேரளா கடாய் தான் இது. நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுனால தான் இவ்வளோ பிளாக்காக இருக்குது. ஆன்டிக் பீஸுங்க. நல்ல ஒரு அந்த காலத்தில் இது பெரிய சைஸ், லார்ஜ் சைஸு. இது வந்துட்டு ஒரு ஸ்பூன், நான் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது நான் உங்களுக்கு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு வெங்கல கரண்டி தான். வார்ப்பு வெங்கலம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஒரே இதில் இப்படி இழுத்து பண்ணுவாங்க. எந்த இடத்துலையுமே ஒரு கட்டிங்கே எடுக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். உட்டன் ஸ்டாண்டு தாங்க இது. ஆனால் இது வந்துட்டு அபிஷேக பூஜைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹோல் அவங்களே போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வச்சு அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி கீழே போகிறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம டெக்கர் திங்ஸ் எதுனாலும் நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உட்டு தான். நம்மகிட்ட நிறைய பிளேட்ஸ் கிடச்சிருக்குது. அது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்போம். இது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய பிராஸ் பிளேட் தாங்க. குட்டி பிளேட் தான். பின்னாடி 3 ஸ்டாண்ட் வச்சிருக்கும். பாருங்க, பூக்கூடைன்னு சொல்லுவாங்கல்ல, பிராஸ்லேயே அவ்வளோ டிசைன் பண்ண பூக்கூடை. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது கீழே ஒன்று இருந்துருக்குது போல. அது இப்போ இல்லை, இதில் ஸ்க்ரூ மட்டும் இருக்குது. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இதுதான் கிடச்சிருக்கு நமக்கு. வெங்கல தட்டு, குட்டியாக இருக்கக்கூடிய வெங்கல தட்டு, நீட்டாக இருக்குது. நம்ம சாப்பாடு குழந்தைங்களுக்கு கூட வச்சு கொடுக்கும் போது அவ்வளோ நல்லாவும் இருக்கும். பிராஸ் தட்டு தாங்க இது. ஒரு சும்மா தாம்பளம் மாதிரி, குட்டி தாம்பளம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஒர்க் தான் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்துக்கோங்க, நல்ல டிசைனில் தான் இருக்குது. தாம்பளம், பெரிய தாம்பளம் தான் இது. பாருங்க, உள்ள டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கிட்ட நிறைய பேர் காப்பர் இட்லி ஸ்டீம் எதுக்காக கேட்டீங்க. அதிகமாக மாடல் வச்சு கிடைச்சிருக்குங்க. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கேரி பண்ணி ஒரு ஈயம் பூசிட்டு ஒருக்கா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்துட்டு ஈயம் பூசாம தான் காட்டுறேன். அப்போ தான் அது எவ்வளோ வருஷம் ஓல்டுன்னு உங்களுக்கு தெரியும். 12 இன்ச் இருக்குது. ஏன்னா ஒரு செம்பு மாதிரி இருக்கக்கூடிய வித்தியாசமான ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவுல்னு வச்சுக்கலாம், செம்புன்னு வச்சுக்கலாம். நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வீட்டில் ஏதாச்சும் நம்ம ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே செட்டாக இருக்குது. ஒரே மாடலில் இருக்குது. மாடலில் இட்லி ஸ்டீமர் தான் இது. லார்ஜ் சைஸு பார்த்துக்கோங்க. உள்ளேயுமே இந்த இதெல்லாம் பிராஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈயம் பூசிலாம் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடியதில் மட்டும் ஈயம் பூசி இருக்குது. இந்த பிளேட்டுக்கு மட்டும் அகைன் ஒரே ஒரு ஈயம் பூசி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபுல் நல்ல பக்கா கண்டிஷனு. இதோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 12 இன்ச். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். பாய்.